ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீமில் நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நியாசினமைன் வச்சு தான் இன்றைக்கி ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இது மெயினாக ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி, மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ரெடி பண்ணுற க்ரீம். இது நல்லாவே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 3 விதமாக பிரிக்க போகிறோம். ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி, ஃபேஸ் சின்னு. இப்போ ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் 37.5 கிராம்ஸ்க்கு டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம டிஸ்டில் வாட்டர் தான் எடுக்கணும். கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கிளிசரின் 4 கிராம்ஸ்க்கு எடுத்துருக்கோம். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். 4 கிராம் ஆஃப் கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரினாக தான் எடுக்கணும், சிந்தட்டிக்ஸ் கிளிசரின் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது நம்ம நியாசினமைன் 2 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ண போகிறோம். நியாசினமைன் பவுடர் 2 கிராம்ஸ். இது நல்லாவே நம்மளோட ஆக்னியோட மார்க்ஸ், ஆக்னிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண நியாசினமைன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக நம்ம ஒரு 2 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஈவேக்ஸ் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சீட்டர் ஆல்கஹால் 1.5 கிராம்ஸ்க்கு சீட்டர் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஃபேஸஸ் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டுமே நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்கணும், சேம் டிகிரியில் வைக்கணும். 2 பீக்கர்லேயுமே நம்ம டபுள் பாயிலிங்கில் ஒரே டைமில் வைக்கணும். இந்த ஈவேக்ஸ் இதெல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்போ இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் ஃபேஸ் பியும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபேஸ் ஏவை ஃபேஸ் பியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் ஃபேஸை ஆயில் ஃபேஸோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காஃபி பிளெண்டர் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கூல் டவுன் ஆக வச்சிடணும். இது ஒரு ½ அன் ஹவர் கூல் டவுனுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு, நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ கூலிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணுறது ஜொஜோபா ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் கேரட் சீட் ஆயில் 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில். ஃபஸ்ட்டு நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 3 ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் லெமன் எசென்ஷியல் ஆயில் 3 ட்ராப்ஸ். இன்றைக்கி இந்த க்ரீமில் நான் 2 எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். 3 ட்ராப்ஸ் நான் 2 எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீக்ரன்ஸ்க்கு லாவெண்டர் ஃப்ரீக்ரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபைனலாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணுறது ஃபீனாக்சி எத்தனாயில் ஒரு 0.5 ml ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்டிருக்க எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் பிஹெச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது பிஹெச். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து நைட் டைம், டே டைம் 2 டைமே போடலாம். ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின்க்கு நான் இன்னொரு மெத்தட் போடுறேன். இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் ஹேண்டில் லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்தால் போதும். இது நல்லாவே பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் கிடைக்காது. நீங்கள் பிளெண்ட் நல்லா பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த ஒரு பிசு தன்மை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீயான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.